குபேர மைத்ரேய முக்தம் 3:45லேருந்து 5:15 வரைக்கும் நம்ம இந்த இடைப்பட்ட நேரமான 4லேருந்து 5 மணி அந்த டயத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரார்த்தனையை நம்ம வைக்கிறோம். ஒரு வெற்றிலை பாக்கில் உங்கள் கையில் இருக்க 5 ரூபாய் நாணயமோ 10 ரூபாய் நாணயமோ ஒரு மஞ்சள் பூக்கள் வச்சு இந்த பிரார்த்தனையை நல்லா மனமுருக வச்சுக்குங்க. உங்களுக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த கடன் தீரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வேண்டிட்டு ஒரு தொகையை ஒரு 500 இல்லை 100 இல்லை 1000 அந்த கடன்காரவங்களுக்கு யாருக்கு நீங்கள் தரணுமோ அந்த டயத்தில் அவங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தை கொண்டு கொடுத்து நான் விரைவாக உங்கள் கடனை அடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா ஜிபே பண்ணுற அந்த மாதிரி கூட பண்ணி அந்த கடனை ஒரு சிறு பகுதியை அந்த டயத்தில் அடைங்க. அப்படி எனக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லைம்மா, எனக்கு பண தேவைகள் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நேரத்தில் இந்த காசை வச்சுட்டு நல்லா மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எனக்கு நிறைய பணம் வரணும், எத்தனை ரூபா உங்களுக்கு வேணும், நம்மளோட உழைப்புக்கேற்ற பணம் வேணும், 1000 வேணாலும் சரி, 10,000நாலும் சரி, லட்சம்னாலும் சரி, நம்ம வேண்டிக்கிட்டு மனப்பூர்வமாக நம்ம ஒரு பிரியாணி இலையில் வேண்டி அதை நம்ம இன்றைக்கி எரிக்க போகிறோம். இந்த காசை பிரார்த்தனை பண்ணி அதை கொண்டு போய் பத்திரமா குபேரன்ட்ட வைங்க. எனக்கு 1 லட்சம் பணம் வேணும், என்னோட ஜவுளி தொழில் பெருகணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கிறேன், என்னோடய தொழிலை நான் எழுதியிருக்கிறேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன தொழில் செய்கிறீங்களோ அதில் வருமானம் வரணும். நம்மளோட நியாயமான கோரிக்கைகள். ஒரு மெழுகுவர்த்தி தீபம் ஏற்றி வச்சுங்க. நம்ம திறந்த வெளியில் வைக்கணும். நான் நம்ம துளசி மாடத்துக்கு முந்தைய பிரார்த்தனையை வைக்கிறேன். அந்த மெழுகுவர்த்தியை ஏற்றிக்கிட்டு இந்த இலையை அதில் எரிக்கிறீங்க. நல்லா எரித்து அது சாம்பலாக போனதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சத்தில் ஊதி விட்டுறணும். ஊதி விட்டு அந்த பிரபஞ்சத்தோடு கலக்க வச்சிட்டிங்கன்னா நம்மளோட பிரார்த்தனைகள் வெகு விரைவாகவே நிறைவேறும். நமக்கு தேவையான பணம் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை சேரும். நியாயமான கோரிக்கையாக இருக்கணும். திடீர்னு நிறைய பணம் அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வரணும்? இப்போ நான் ஜவுளி வச்சுருக்கிறதுனால அது மூலியமாக நமக்கு ஒரு வியாபாரம் ஆகி அது மூலியமாக நமக்கு ஒரு பணம் வரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை வச்சுருக்கேன். நீங்களும் அதை போல் பிரார்த்தனை வச்சு அப்படி பிரபஞ்ச வெளியில் அதை கலந்துருங்க. திறந்த வெளியில் இந்த பிரார்த்தனை செய்வது தான் சிறப்பு. பிரபஞ்ச வெளியில் கலந்துட்டிங்கன்னா அது பிரபஞ்சத்தோடு கலந்து உங்களோட கோரிக்கையை அவசியம் நிறைவேற்றும். அதற்கான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி நமக்கு கொடுக்கும். அப்படியே அந்த சாம்பலை ஊதி விட்டுருங்க. அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே நல்லா சாமியை கும்பிட்டுக்கிட்டு அந்த நீங்கள் வச்சுருக்க வெத்தலை பாக்கு பூவோடு சேர்த்து வச்சுருக்க அந்த காசை நீங்கள் பத்திரமா எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுங்க, இல்லை உங்கள் சாமிகிட்ட வச்சுக்கோங்க, அந்த குபேரன்கிட்ட வச்சுக்கோங்க. நன்றி. நான் உங்கள் சக்தி உமா. இந்த பிரார்த்தனையை செஞ்சு இன்றைக்கி அனைவரும் பயனடையணும்னு கேட்டுக்கிறேன்.